தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழக கடலோரப் பகுதிகளில் அநேக இடங்களிலும், ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் 6ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதே சமயம் இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2வது வாரத்தில் அடுத்த ஒரு சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது புயலாக மாறி அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைஞ்சபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. அதே சமயம் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகள் வருகிற 9ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை ஏடபிள்யூஎஸ் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சத்யபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி சென்னை புழல் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர், சென்னை உத்தண்டி, திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், சென்னை சோழிங்கநல்லூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், கடலூர் மாவட்டம் பேலாத்துறை தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், சென்னை திருவெற்றியூர், விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர், விழுப்புரம் மாவட்டம் வல்லம், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம், சென்னை மடிப்பாக்கம், சென்னை கத்திவாக்கம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, விழுப்புரம் மாவட்டம் நெமூர், திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா பொறியியல் கல்லூரி ஏடபிள்யூஎஸ், தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், சென்னை மதுரவாயல், தென்காசி மாவட்டம் ஆயன்குடி, நீலகிரி மாவட்டம் பார்க்கூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், அரியலூர் மாவட்டம் செந்துறை, செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டு, சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஏடபிள்யூஎஸ், சென்னை லைட் ஹவுஸ், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்ப்படி, தென்காசி மாவட்டம் தென்காசி ஏடபிள்யூஎஸ், திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், நீலகிரி மாவட்டம் குன்னூர், சென்னை டிஜிபி அலுவலகம், காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம், சென்னை மாதவரம், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, சேலம் கரியக்கோவில் அணை, சென்னை நுங்கம்பாக்கம், நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணூர், தேனி மாவட்டம் பெரியாறு, திருநெல்வேலி மாவட்டம் அம்மாசமுத்திரம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, பெரம்பலூர் மாவட்டம் தழுத்தலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஏஆர்ஜி, சென்னை தரமணி ஏஆர்ஜி, வேலூர் மாவட்டம் அம்முட்டி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை கன்னியாகுமரியில் 32.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை தருமபுரியில்
21°C பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழை மட்டும் பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அதே சமயம் டிசம்பர் 2வது வாரத்தில் அடுத்த ஒரு காற்று சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது புயலாக மாறினால் அது சென்னையை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்படும். அதே சமயம் இந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு பொறுத்தவரை இன்னும் பல மாவட்டங்களில் பதிவாகியுள்ளது. குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம், ஆற்காடு, தேனி மாவட்டம், ஆண்டிப்பட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம், உத்திரமேரூர், நீலகிரி மாவட்டம், குன்னூர் பிடிஓ, விழுப்புரம் மாவட்டம், திருவெண்ணெய்நல்லூர், தேனி மாவட்டம், பெரியாறு, ஈரோடு மாவட்டம், ஈரோடு பிடிஓ, தேனி மாவட்டம், கொடிநாயக்கனூர், ஏஆர்ஜி, கடலூர் மாவட்டம், மீமாத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம், சூளங்குறிச்சி, சென்னை, தென்காசி மாவட்டம், ராமநதி அணை பகுதி, கடலூர் மாவட்டம், காட்டுமயிலூர், தென்காசி மாவட்டம், சங்கரன் கோவில், விழுப்புரம் மாவட்டம், செஞ்சி, வேலூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், நீலகிரி, திருவள்ளூர், தென்காசி, விழுப்புரம், ராணிப்பேட்டை தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே சமயம் இனி வருகிற நாட்களில் பகலில் வெயில் காணப்பட்டாலும் சில இடங்களில் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான மழை ஆனது பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் குளிர் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த குளிரானது பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தமிழ்நாட்டில் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக டிசம்பர் 2வது வாரத்தில் பிறகு இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆகையால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வானிலை மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும்.